சில நேரங்களில் நாம் ஆசைப்பட்டது நடக்காமல் போகலாம். அப்போது நாம் சோர்ந்து போய், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கடவுளை கோபித்துக் கொள்கிறோம். விதி மாற்றும் மதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். கந்தன் அருள் இருந்தால் நம் தோல்விகள் கூட வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நாம் நினைத்தது நடந்தால் அது மகிழ்ச்சி. நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது பாதுகாப்பு. புரியவில்லையா? ஒரு சிறு குழந்தை எரியும் நெருப்பை கேட்கிறது என்று வைத்துக் கொள்வோம். தாய் அதை தருவாளா? தரமாட்டாள். குழந்தை அழுது அடம்பிடித்தாலும் தாய் அதை தர மறுப்பது அந்த குழந்தையின் நன்மைக்காகத்தான். அதுபோலத்தான் அந்த முருகப்பெருமானும். சில சமயங்களில் நாம் கேட்பது நமக்கு ஆபத்தாக இருக்கலாம், அல்லது அதை விடச் சிறந்தது நமக்காக காத்திருக்கலாம். அதனால்தான் இறைவன் சில கதவுகளை மூடுகிறார். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றாலோ, நினைத்த காரியம் தடைப்பட்டாலோ கலங்காதீர்கள். அது உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு இல்லை. வரப்போகும் ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கிடைத்தால் வரம், கிடைக்காவிட்டால் அதுவும் ஒரு வரமே. விதி உங்கள் வழியை மறிக்கும் போது மதி கொண்டு சிந்தியுங்கள். இதுவும் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான பக்குவம். எல்லாம் வல்ல கந்தன் உங்களுக்கு சிறந்ததை மட்டுமே தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சுபமாகவே முடியும். வெற்றிவேல், வீரவேல்.